பீகார் எலெக்ஷன் வரப்போது அதில் கிட்டத்தட்ட பீகாரில் உள்ள வாக்காளர்கள் 50 லட்சம் பேரை நீக்க போகிறதாகவும் ஒரு தகவல் வருது. இது ஒரு வகையான அரசியல் அயோக்கியத்தனம். ஆனால் நாட்டில் நடக்கக்கூடிய இந்த கொந்தளிப்பான நிலவரங்களுக்கு உரிய பதில் தரக்கூடிய நிலையில் அவர் இல்லை, அலட்சியப்படுத்துகிறார். இதில் தேர்தல் ஆணையமும் பலியாகிவிட்டதோ என்ற அச்சம் அதிகமாக இருக்கிறது. காரணம், உச்சநீதிமன்றம் உட்பட பல மாநில உயர்நீதிமன்றங்கள் உட்பட நான் சொல்லக்கூடிய அந்த பட்டியலிலே அடங்கும். புலம்பெயரும் தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால அவர்கள் எல்லாம் இந்தியா கூட்டணிக்குத்தான் வாக்களிப்பார்கள் என்ற கருத்தின் அடிப்படையில் பத்திரிகையாளர்களை ஏற்கனவே சந்திப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு உலகம் முழுக்க இருக்கு. நாடாளுமன்றத்துக்கு மிக குறைவாக வருகை தந்த பிரதமராக மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநில தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தமீமுன் அன்சாரி வந்திருக்கிறார். அவரிடம் பல கேள்விகள் இருக்கிறது, நம்ம கேட்போம். வணக்கம். வாழ்த்துக்கள். பீகார் எலெக்ஷன் வரப்போது அதில் கிட்டத்தட்ட பீகாரில் உள்ள வாக்காளர்கள் 50 லட்சம் பேரை நீக்க போகிறதாகவும் ஒரு தகவல் வருது. இதுக்கு எதிர்க்கட்சிகள் எல்லாம் கடுமையான விமர்சனமும் வைக்கிறாங்க. உங்களுடைய பார்வையில் அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து 3வது முறையாக ஒன்றியத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நிலையில் நாட்டுடைய சுதந்திரமான அமைப்புகள் எல்லாமே ஒரு வகையான நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கின்றன. உச்சநீதிமன்றம் உட்பட பல மாநில உயர்நீதிமன்றங்கள் உட்பட நான் சொல்லக்கூடிய அந்த பட்டியலிலே அடங்கும். ஏற்கனவே இடி விஷயம் தெரிந்தது, மத்திய புலனாய்வுத்துறை, இவை எல்லாமே ஏறத்தாழ பாஜகவுடைய ஒரு கிளை நிறுவனங்கள் போல் ஆகிவிட்டதோ என்று சந்தேகமிடக்கூடிய அளவுக்கு தான் நாட்டில் சூழல் மாறி இருக்கிறது. இதில் தேர்தல் ஆணையமும் பலியாகிவிட்டதோ என்ற அச்சம் அதிகமாக இருக்கிறது. காரணம், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் பார்த்தால் மாலை 7 மணிக்கு பிறகு தேர்தல் ஆணையத்துடைய அந்த இணையதளத்தில் வெற்றி தோல்விகளை பதிவு செய்வது நிறுத்தப்பட்டது. நள்ளிரவு வரை, மாலை 7 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு வரை ஒரே வகையான எண்ணிக்கையை தான் காட்டிக் கொண்டிருக்கு. எந்த தொகுதி ஏற்றமோ அல்லது ஒவ்வொரு அணிகளுடைய வெற்றி தோல்விகளுடைய ஏற்ற இறக்கங்கள் எதுவுமே காட்டப்படவில்லை. அப்போதே சந்தேகம் இருந்தது. அடுத்து மகாராஷ்டிராவுடைய மாநில தேர்தலில் கூடுதலாக லட்சக்கணக்கில் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டு அங்கே தில்லுமுள்ளு நடைபெற்றது. இப்போது அம்பலமாக இருக்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து அதை எழுப்புகிறார், தேர்தல் ஆணையம் அதை மடுப்புகிறது. மகாராஷ்டிராவில் லட்சக்கணக்கில் கூடுதல் வாக்காளர்களை இணைத்து அங்கே ஒரு தேர்தல் மோசடி நடந்திருக்கிறது. தேர்தல் வெற்றி திருடப்பட்டிருக்கிறது. இப்போ பீகாரில் 52 லட்சம் வாக்காளர்கள் எண்ணிக்கையை குறைத்து தேர்தல் வெற்றியை, அதாவது தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைமையிலான காங்கிரஸ் உள்ளடக்கிய அந்த இந்தியா கூட்டணியுடைய வெற்றியை திருடுவதற்கான வேலைகளை இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் 52 லட்சம் வாக்காளர்களில் 18 லட்சம் வாக்காளர்கள் உயிரிழந்திருக்கிறார் சொல்கிறார்கள். சரி, அப்படி உயிரிழந்த வாக்காளர்களை வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை நீக்க வேண்டியதுதான். மீதி வாக்காளர்களுடைய வாக்குரிமையை பறிப்பது என்ன நியாயம்? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வீட்டுக்கு போன ஆட்கள் இல்லைங்கிறாங்க. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவிலேயே இடம்பெயரும் தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் பீகார் தான். 2வது தான் உத்தரப்பிரதேசம் வருது. அவங்கெல்லாம் வறுமையின் காரணமாக அண்டை மாநிலங்களுக்கு, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களுக்கு, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு, கேரளா போன்ற தென் மாநிலங்களுக்கெல்லாம் வேலை தேடி வருகிறார்கள். அப்படி வேலை தேடி வரவங்க 6 மாதம் ஒரு தடவை தான் ஊருக்கு போகிறாங்க, அல்லது ஒரு வருடத்துக்கு ஒரு முறை தான் போகிறாங்க. இப்போ தேர்தல் ஆணையம் அந்த வீட்டில் வீட்டு கதவை தட்டும் போது, இந்த மாதிரி எங்கள் வீட்டுடைய கணவர், என்னுடைய மகன், இவங்க வெளிமாநில வேலைக்கு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. உடனே வாக்காளர் பட்டியலிருந்து ஆள் இல்லைன்னு சொல்லி நீக்கிறாங்க. இது என்ன நியாயம்? அப்போது பீகார் மாநிலத்தில் புலம்பெயரும் தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால அவர்கள் எல்லாம் இந்தியா கூட்டணிக்குத்தான் வாக்களிப்பார்கள் என்ற கருத்தின் அடிப்படையில் அவருடைய வாக்காளர்களுடைய பெயர்களை எல்லாம் பட்டியலிருந்து நீக்க முயற்சி செய்கிறார்கள். இது ஒரு வகையான அரசியல் அயோக்கியத்தனம். தேர்தல் ஆணையம் இந்த அநீதிக்கு துணை போகிறது. இதற்கு எதிராக ஜனநாயக வழியில் அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. ஆனால் பிரதமர் அதை பற்றிலாம் கேட்கறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா அவருக்கு பாவம், இப்போ இங்கிலாந்து சுற்றுப்பயணம் போயிருக்காரு, மாலத்தீவு போயிருக்காரு. இப்போ போயிட்டு இறங்கின உடனே அடுத்த சுற்றுப்பயணத்தை அவர் தேதி போட்டுருவார். அவர் வெளிநாட்டுக்கு போக வேணாலும் நம்ம யாரும் சொல்லலாங்க, ஒரு நாட்டுடைய பிரதமர் வெளிநாடுகளுக்கு செல்லணும். அதுக்காக வருடத்தில் 365 நாட்கள் அதிகமான நாட்கள் வெளிநாட்டில் தான் இருக்கிறதா? நாடாளுமன்றம் நடக்கும் போதெல்லாம் அவைக்கு வரமாட்டேங்கிறார். கேள்விகளுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? நாடாளுமன்றத்துக்கு வராரு, அவைக்கு வராம நாடாளுமன்றத்துடைய தன் அலுவலகத்தில் இருந்துட்டு போறாரு. பத்திரிகையாளர்களை ஏற்கனவே சந்திப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு உலகம் முழுக்க இருக்கு. நாடாளுமன்றத்துக்கு மிக குறைவாக வருகை தந்த பிரதமராக இவர் தான் இருக்கிறார். இப்போ அதிகமான முறையில் வெளிநாடுகளுக்கு சென்ற பிரதமராக இவர் தான் இடம்பெற்று இருக்கிறார். ஆனால் நாட்டில் நடக்கக்கூடிய இந்த கொந்தளிப்பான நிலவரங்களுக்கு உரிய பதில் தரக்கூடிய நிலையில் அவர் இல்லை, அலட்சியப்படுத்துகிறார். இந்த நிலையில தான் இந்தியா கூட்டணி நம்பிக்கையூட்டும் விதமாக பீகார் மக்களுக்கு ஆதரவு தரும் விதமாக தங்களுடைய இந்த போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள். நிச்சயமாக இந்த விஷயத்தில் தேர்தல் ஆணையம் தங்களுடைய சுதந்திரத்தை, நீதியை, நம்பிக்கையை பாதுகாக்க வேண்டும். உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். வாழ்த்துக்கள்.